அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் இங்கே நல்லா இருக்கேன். உங்கள் எல்லாருக்காக நான் துவா செய்த வண்ணமாக இருக்கேன். ஈரான் அமெரிக்காவுடைய போர் இன்றைக்கி வந்து 3வது நாளாக நடக்குது. ஈரானில் முந்தா நேற்று என்னாச்சுன்னா, ஹாமினி சார் வந்து அவருடைய ஒரு பர்சனல் மீட்டிங், ஒரு முக்கியமான மீட்டிங், அவங்களுடைய மெயின் ஆளோட சேர்ந்து மீட்டிங் பேசிகிட்டு இருந்தார். அதில் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் 48 லீடராக இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஈரான் வந்து ஒரு 20 லீடர்னு சொல்கிறாங்க. அதில் அமெரிக்காவுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அதனால் அவங்க நேராக அட்டாக் பண்ணிட்டாங்க. ஈரானில் இருந்த மெயினுடைய இடத்துல ஹாமினி சார் வீட்டில் அங்கே இருந்த அனைத்து பேரையும் ஷஹீதாக்கிட்டாங்க. அதில் ஈரான் அந்த விஷயங்களை மூடி பார்த்தாங்க. அதில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இறந்துட்டார், ஹாமினி சார் இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணாங்க. அதில் 24 மணி நேரம் பாதுகாத்துருந்தாங்க அந்த நியூஸை ஈரான். அந்த 24 மணி நேரத்தில் அந்த நியூஸ் வந்து ஈரான் சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் இது அமெரிக்கா சொன்னது. இது பயங்கர மைனஸாக இருந்தது. ஏன்னா ஈரான் சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த தகவலை ஈரானே சொல்லியிருந்துருக்கணும். மத்தியானத்திலே சொல்லியிருந்திருக்கலாம், பாதி நாள்லேயே சொல்லியிருந்திருக்கலாம். ஆமாம், ஹாமினி சாருக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஈரான் வாயிலிருந்து தான் தகவல் வந்திருக்கணும். இந்த தகவல் சொன்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்ராயல் நான் தான் ஜெயிச்சிட்டேன்னா மாதிரி அவன் டிக்ளேர் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு தான் முதல்லேருந்தே பெருமையாக இருந்துச்சு. இஸ்ராயல் என்ன சொன்னானோ அதுதான் கரெக்டான வார்த்தைன்ன மாதிரி எல்லாருக்கும், உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சுது. ஈரான் அந்த விஷயத்தை எவ்வளோ மறைச்சாங்களோ அது கடைசியில் அந்த விஷயம் வெளியில் வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த நியூஸ்லேயே ஈரானுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா பெரிய தோல்வின மாதிரி. ஏன்னா அவங்க அதை மறைச்சிருக்காம முதல்லையே சொல்லியிருந்துருக்கலாம். ஏன்னா அங்கே லீடருங்கெல்லாம் ஷஹீதாக இருந்தாங்க. இந்த விஷயத்த சொல்லியிருந்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல ஈரான் கரெக்டுன மாதிரி இருந்திருக்கலாம். இந்த தகவல் வெளியில் வந்தால் என்ன ஆயிருக்குன்னா, அவங்க கேட்டிருப்பாங்க அவங்க லீடருங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஏன் அலி ஹாமினி சாரை பாதுகாக்கல, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்திருக்கும். ஏன்னா அலி ஹாமினி சார் அவருக்கு வயசு அதிகமாயிருச்சு. அவருக்கு வந்து உயிர் வாழணும்னு, அவருக்கு வந்து அலி ஹாமினி சாருக்கு வந்து அவருக்கு வந்து ஷஹீத் ஆகணும்னு இருந்துச்சு. அவருக்கு வயசு வேறு 86 இருந்தது. அவருடைய எண்ணமே ஷஹீதாக இருக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தார். அதனால் அவர் என்ன சொன்னார்னா, எந்த ப்ரொடெக்ஷனும் எடுக்க நினைக்க விரும்பலை. அதனால் அவர் நார்மலான ஒரு வீட்டில் இருந்தார். அவருக்கு வந்து இந்த மாதிரி பங்கருக்குள்ளெல்லாம் போய் மீட்டிங் பண்ணுறது அவருக்கு ரொம்பவும் பிடிக்காம இருந்துச்சு அலி ஹாமினி சாருக்கு. அது அவர் தன்னையே அர்ப்பணித்து கொடுத்த மாதிரி, உங்களால் முடிஞ்சால் தாக்குதல் பண்ணுங்க அப்படின்ன மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். ரெண்டாவது வந்து இந்த அமெரிக்கா ஈரான் ஃபோர்ஸுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு துணிச்சலாக நின்று இருந்தார். அதுக்கப்புறமா ஈரான் பயங்கர கோபமாயிட்டாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தான் முழுகிட்டோம் கடலில், உங்களையும் சேர்ந்து முழுக வைப்போம்னு சொல்லி சவுதி, யமனு, ஓமனு, ஈராக்கு, சிரியா போன்ற எல்லா இடத்துலையும் அவங்க தாக்குதல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஈரான் மட்டும் பாதிக்காது இந்த போரால், நீங்களும் சேர்ந்து போரில் பாதிப்பீங்கன்னா மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற எல்லா அரபு கண்ட்ரிங்களும் தாக்குனாங்க. அதில் மிடில் ஈஸ்டில் எங்கெங்கே அமெரிக்காவோட ஏர் பேஸோ அமெரிக்காவோட மிலிட்ரி பேஸ் இருக்கோ, துருக்கியை விட்டு மீதி எல்லா இடத்துலையும் தாக்குதல் பண்ணாங்க ஈரான். அதில் ஒமானை கூட அவங்க விட்டு வைக்கல, அவங்களையும் அந்த தாக்குதலில் பண்ணாங்க அமெரிக்காவோட பேஸ் இருக்கிற இடத்துல. இதில் ஈரானுக்கு என்னன்னா, இந்த போர் நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகட்டும், இதில் ஏகப்பட்ட காஸ்ட் செலவாகட்டும் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எத்தனை நாடுகளை தாக்குறோமோ, எத்தனை ஏர் பேஸ் அவங்க வச்சிருக்காங்களோ, எத்தனை மிலிட்ரி பேஸ் வச்சிருக்காங்களோ, அது எல்லாத்தையும் முழுசாக முடிச்சிருவோம் மாதிரி ஈரான் இறங்கினாங்க. அதில் வெளிநாட்டு பயணம், மக்கள் வந்துடுறது, டூரிசம் சம்பாதிக்கிறது, இது எல்லாம் இவங்களுக்கு முடங்கிட்டோம் மாதிரி அரபு கண்ட்ரியை தாக்குனாங்க. எல்லாரும் கஷ்டம்னா நீங்கள் எல்லாரும் அனுபவிக்கணும், என்ன மாதிரி கஷ்டம் ஈரானுக்கு வருதுன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டோம்னு சொல்ல மாதிரி தாக்குதல் பண்ணாங்க. அப்புறமா அவங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் அவங்க மூடிட்டாங்க. இதுலேருந்து எந்த ஒரு ஆயில் கம்பெனியும் எதுவுமே வேலை செய்யல, எந்த ஒரு ஷிப்பும் அங்கே மூவ் ஆகல. இதனால எல்லாருக்கும் இந்த கஷ்டம் என்ன தெரியட்டும், அது எல்லா நாட்டுக்கும் புரியட்டும் மாதிரி ஈரான் பண்ணாங்க. ஏன்னா இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி போய் அமெரிக்கா ட்ரம்ப் மீது ப்ரெஷர் போடட்டும், ஏன்னா இந்த போரை நிப்பாட்டுங்கன்னு அவங்க கிட்ட கெஞ்சினோம், பேச்சுவார்த்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதனால தான் அவங்க எல்லா இடத்துலையும் தாக்குனாங்க ஈரான். இந்த மாதிரி தான் அவங்க தாக்குதல் பண்ணாங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படும் ஈரானுக்கு. இடத்துல இஸ்ராயலையும் அவங்க தாக்குனாங்க. ரெண்டாவது இந்த பஹ்ரைன், கத்தர், யுஏஇ, குவைத்து, ஈராக் போன்ற இடத்துலையும் அவங்க தாக்குனாங்க. இன்றைய நாள் மிக மோசமாக இருந்தது ஈரானில் இருந்து அவங்க தாக்குதல் பண்ண அந்த எதிர் நாட்டுங்களுக்கு. குவைத்தில் ஒரு தாக்குதல் பண்ணாங்க. அதில் அமெரிக்காவுடைய F-15 விமானங்கள் கீழே விழுந்துருச்சு, அடிபட்டுருச்சு. அதில் எல்லாம் அது டிஸ்ட்ராய் ஆச்சு. F-15 ஏர்கிராஃப்ட் எப்படின்னா F-16, F-6 இதெல்லாம் தாண்டி F-15 வந்து பயங்கர விலை வாய்ந்த ஒரு ஏர்கிராஃப்ட். அது வந்து F-16 அது வேறு ஏதோ ஒரு கம்பெனி, இது F-15 வந்து வேறு கம்பெனி. இது பயங்கர விலை உயர்ந்தது F-15 கம்பெனி. அந்த ஏர்கிராஃப்ட் அது 3 கீழே டேமேஜ் ஆகி வந்துருச்சு. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 ஏர்கிராஃப்டை நாங்கள் தான் அடித்தோன்னு. ஆனால் அமெரிக்கா சொல்லுது இந்த ஃப்ரெண்ட்லி ஃபைட்டில் வந்து அது கீழே வந்துருச்சு, அவங்களுக்கே தெரியாமல் ஈரானோட ஃப்ளைட்டு வருதுன்னு குவைத்காரங்க தாக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. குவைத்தில் இருந்த ஏர்பேஸில் இருந்த மிலிட்ரிக்காரங்க. இது வந்து பயங்கர கோபத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி எங்கேருந்து ஈரானுக்கு கிடச்சிருக்கோம் இந்த மாதிரி தாக்குதல் பண்ணுறதுக்கு. ஆனால் அமெரிக்கா சொல்லுது பொய்யா சொல்கிறாங்கன்னு. ஆனால் ஈரான்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தாக்கிட்டோன்னு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுக்கு வந்து சைனாவோட இந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் விழ வைக்கிற டெக்னாலஜி ஏதாவது கொடுத்துருக்கலாம், அதுலேருந்து ஈரான் அதை தாக்கியிருக்கலாம்னு சொல்கிறாங்க நிறைய பேர் ஆய்வாளர்கள். இது ஒரு பக்கம் பெரிய அச்சீவ்மெண்ட்டு, ஒரு பக்கம் பெரிய லாஸு.
அமெரிக்கா சம்மந்தமானதெல்லாம் அந்த மாதிரி ஃப்ளைட்டு கீழே விழுந்துருச்சுன்னா அவங்கெல்லாம் அது பெரிய பாதிப்பாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் அதே அவங்க மக்கள் மிலிட்ரி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்கன்னா அது பயங்கர மனசில் உடைவாங்க அவங்க. ஆனால் அதுவே நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஆனால் இறந்து போட்டோம், ஆனால் ரஃபேல் கீழே விழக்கூடாதுன்னு நினைப்பாங்க. வந்து சிம்பிள் ஆஃப் ப்ரைடு வந்து ரஃபேலு. அதே வந்து அமெரிக்காவில் பாருங்கள் சிம்பிள் ஆஃப் ப்ரைடுன்னா மக்கள் தான் அவங்க பெருசாக நினைப்பாங்க, பெரிய ஃப்ளைட்டு ஏர்கிராஃப்டை நினைக்க மாட்டாங்க. அமெரிக்கா நம்மளுடைய 4 ஏர்கிராஃப்ட்டு கிட்ட விழுந்திருக்கு, டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் வந்து ஏகப்பட்டது நாங்கள் ஏர்கிராஃப்டை தாக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தாக்குதல் வந்து மிக மோசமாக இருந்தது. இஸ்ராயலுக்கும் சரி, ஓமனு, இந்த மாதிரி ரியாது, கத்தரு, அப்புறமா குவைத்து. ரியாதோடைய மெயினான இடம் ஆயில் கம்பெனி, அப்புறமா கேஸ் கம்பெனி, பஹ்ரைனுடைய கேஸ் கம்பெனி, இந்த மெயினான ரிஃபைனரி இடத்துலலாம் தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க ஈரான். இது மாதிரி யூஏஇலையும் ஏகப்பட்ட தாக்குதல் ஏற்பட்டுச்சு. அவங்களுடைய பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்லாம் கீழே வந்துருச்சு. அதே மாதிரி இஸ்ராயலும் நல்ல பெரிய பெரிய தாக்குதல் ஏற்பட்டுச்சு. இதில் ஏகப்பட்ட அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்கு மெயின் இடங்கள் தாக்கப்பட்டது. சில பேர் அவமானத்தில் அது மறைக்க யோசிக்கிறாங்க, சில பேர் தன்னை டேமேஜ் ஆனது காட்டவும் நினைக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய புதிய நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்தர் வந்து 2 ஈரானுடைய ஃபைட்டர் ஜெட்டை தாக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த கல்ஃப்காரங்களும் மெல்ல மெல்லமாக ஈரானுக்கு அகைன்ஸ்டாக போரில் இறங்கிடுவாங்கன்னு மாதிரி தெரியுது. ஆனால் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம்னா, அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் முழுசாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம் ஈரானுடைய விமானத்தை, அவங்க விமானப்படை போகிறதையும் அவங்களுடைய ஆகாயத்தை நாங்கள் முழுசு கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னு சொல்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். இது முழு கண்ட்ரோல்னு சொல்கிறது என்னென்னா, அங்கே இருக்கிற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இவங்க வந்து கிராக் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற ரேடார் எந்த சிக்னல் மேலே வருதோ போகிறதோ எல்லாமே அவங்க கிராக் பண்ணிட்டாங்க. அதனால் ஃப்ளைட் வந்தாலும் போனாலும் அவங்களுக்கு ஈரானுக்கு தெரியாது. வான்வழியை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா ஈரானுக்கு மிசைல் இதிலிருந்து தாக்குறது ரொம்ப பெரிய கஷ்டமாயிரும். இதனால் அவங்களுக்கு சரியான இலக்கு அடைய முடியாது. எங்கே அவங்க மிசைல் அனுப்புறதுக்கான ஒரு மெயின் இடத்த செட்டிங் பண்ணுவாங்க, அது வந்து ஃபைட்டர் ஜெட் மேலேருந்து வந்தால் இவங்களுக்கு தெரியாது. அவங்க மிசைல் போடுற இடத்துலேயே அவங்க தாக்குதல் பண்ணுவாங்க. இதனால் மிசைல் அனுப்ப முடியாது, ஏகப்பட்ட மிசைல் கீழே உடஞ்சிரும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்கா சொல்கிறாங்க வாங்க பேச்சுவார்த்தைக்கு போகலாம், வாங்க நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாரு. ஏன்னா அவருடைய மெயின் டார்கெட் காமினிஸாக இருந்தார். அவர் மெயின் டார்கெட் காமினிஸாக இருந்தார். அவரை தாக்கிட்டோம்னா நம்ம எல்லா பிரச்சனை ஓஞ்சிரும்னு நினச்சாரு. ஏன்னா மற்ற நாட்டில் அவர் பண்ண மாதிரி டார்கெட் பண்ணணும், உடனே போர் முடிஞ்சிருச்சு. இங்கே காமினிஸாரை டார்கெட் பண்ணிட்டா முடிஞ்சிரும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே ஈரானில் நடக்கலை. அதில் என்னென்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து காமினிஸாருக்கு எதிர்த்து ரெஜிம் பண்ண எல்லாரும் மக்கள் வந்து ரோட்டில் இறங்கிட்டாங்க. அதே மாதிரி காமினிஸார் வந்துட்டாங்கன்னா எல்லாரும் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ண வந்துடுவாங்க. ஈஸியாக ஈரானுடைய வேலையை முடிச்சிடலாம், எந்தவித டேமேஜ் இல்லாமல் நினச்சிருந்தாங்க அமெரிக்காவுக்கு என்ன பட்டதுன்னா, அவங்களுடைய பெரிய லீடரான எல்லாரையும் கொண்டுட்டோம். அதுக்கு மேலே இருந்த ஏர்ஃபோர்ஸில் நேவி ஃபோர்ஸில் இருந்த பெரிய பெரிய இன்னும் லீடருங்களும் கொண்டுட்டோம். வாங்க இப்போ முடிஞ்சது, வாங்க நம்ம பேச்சுவார்த்தையில் வந்துடலான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஈரான் வெளியுறவுத்துறை அப்பாஸ் அராச்சி என்ன சொன்னார்னா, அவங்கக்கிட்ட நாங்கள் எந்தவித பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ரெடி இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்க வரல ஒத்துக்கிட்டாலும் அப்போ ஈரான் என்ன தான் விரும்புகிறாங்க? இப்போது ஈரான் வந்து போர் நிலையாக செய்யணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அப்போ அவங்களுடைய கோல் தான் என்ன, அடுத்த கட்ட முடிவு அவங்க என்ன தான் நினச்சி எந்த கோலுக்காக இப்போ சண்டை பண்ண போகிறாங்க? ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அளவுக்கு நஷ்டம் பண்ணுங்க, இந்த கல்ஃப் கண்ட்ரியில் யார் யார் சப்போர்ட்டாக இருந்தாங்களோ, அமெரிக்காவுக்கு ஏர் பேஸ் கொடுத்தாங்களோ, மிலிட்ரி பேஸ் கொடுத்தாங்களோ, அவங்களுக்கு இந்த நஷ்டம் பண்ணுங்க, இந்த மாதிரி நஷ்டம் பண்ணுங்க, அவங்கெல்லாம் போய் அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட சொல்லணும்னு சொன்ன மாதிரி எவ்வளோ அளவுக்கு நஷ்டம்ன மாதிரி ஈரான் எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு டார்கெட் இருக்க வேண்டும் தானே ஈரானுக்கு. எனக்கு என்ன புரியுதுன்னா, ஈரானுக்கு வந்து அவங்கக்கிட்ட நல்ல பிளானிங் இல்லை. இப்போ அவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா, ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன்னா மாதிரி, அடித்ததுக்கு நாங்கள் எதிர்த்து அடிக்கிறோன்னா மாதிரி அவங்க டென்ஷனில் ஒரு வேலை செய்கிறாங்க. நீங்கள் அடிச்சிங்கன்னா நாங்கள் எதிர்த்து அடிப்போம், நீங்கள் ஏதாவது சமாதானத்துக்கு வந்தால் நாங்கள் வருவோம், இல்லாட்டி நாங்கள் உங்களை எதிர்த்து அடிச்சுக்கிட்டே இருப்போம் மாதிரி அவங்க டென்ஷனில் இருப்பாங்க. அவங்க என்ன நினச்சிருக்கலான்னா, இவங்க இப்போது தாக்குதல் பண்ணாமல் 2-3 வாட்டி ஒரு தாக்குதல் பண்ணிட்டோம், இப்போ வாங்க பேச்சுவார்த்தைக்கு போனால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இவ்வளோ பெரிய லீடரை அடிச்சிட்டோம், இவங்க இன்னும் இவ்வளோ தான் தாக்குதல் பண்ணாங்கன்னு நினச்சிட்டு ஒரு மோசமான தாக்குதல் ஏற்படுத்துவோன்னு சொல்லி அவங்க தாக்குதல் பண்ணுறாங்களா? ஏன்னா அவங்களுடைய ஏகப்பட்ட லீடர்கள் இருந்ததுனால இவங்களுக்கு ஏகப்பட்ட டேமேஜ் பண்ணிட்டோம்னா பாருங்கள், நம்ம ஈரானுக்காக நம்ம மக்கள் பாருங்கள், நம்மளோட லீடர்களுக்காக இவங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் டேமேஜ் பண்ணிட்டோம், அந்த மக்களுக்கு சொல்கிறதுக்கும் முக்கியமாக இருக்கிறதுக்கும் ஈரான் பயங்கர லெவலில் தாக்குறாங்களா? ஏன்னா நம்மளுடைய லீடருக்கு துரோகம் பண்ணி அடிச்சிட்டாங்க, தாக்குதல் பண்ணாங்க, அந்த அளவுக்கு நாங்கள் ஏகப்பட்ட நாச விளைவுகள் பண்ணிட்டோம் அடுத்த நாடுங்களுக்கு. நீங்கள் எல்லாம் பாருங்கள், நாங்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் வாய்ந்தவங்கன்னு சொல்லுவாங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது வந்து ஈரானுக்கு எங்கேயாவது தப்பான விளைவு வந்துடலாம்ல, இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு தப்பான முடிவாக ஆயிடலாம் கூட இல்லையா? முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நஷ்டப்படுத்துகிறோன்னு சொல்லி அவங்களுடைய நாட்டில் ஏகப்பட்ட நஷ்டம் ஆயிடலாம் இல்லையா? ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏகப்பட்ட ரிஃபைனரி சிஸ்டம், இது எல்லாம் அவங்களுக்கு டேமேஜ் ஆகிடலாம் இல்லையா? ஏகப்பட்ட ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் எல்லாம் டேமேஜ் ஆகிடும் இல்லையா ஈரானுக்கு? அதே மாதிரி நீங்கள் ஈரானில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ராயலும் சேர்ந்து ஏகப்பட்ட ஏர்கிராஃப்டில் வந்து ஏகப்பட்ட பாம்பு போட்டு ஏகப்பட்ட பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உடச்சி நஷ்டம் படுத்துகிறாங்க ஈரானை.
இதில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நியூஸில் இன்னும் 2-3 நாளில் என்ன பண்ணுவோன்னா, ஈரானோட இடத்துல 1000 இடங்களில் நான் டார்கெட் பண்ணி ஈரானை காலி பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஈரானுக்குள்ளே எவ்வளோ கேஷுவல்ட்டி, எவ்வளோ ஹாஸ்பிட்டல், எவ்வளோ அளவுக்கு என்ன நடந்திருக்குன்னு யாருமே இன்ன வரைக்கும் எதுவுமே யோசிக்க முடியல. அந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குது ஈரானில். லீடர்ஷிப்ன்ற ஒரு பெரிய சிஸ்டம் அங்கே உடஞ்சி போச்சு. ஏன்னா புதிய லீடர்ஷிப் வரும்போது என்ன ஆகுனா, சாதாரணமாக ஸ்கூலோ ஒரு காலேஜோ ஒரு நிர்வாகத்தை மாற்றி இன்னொரு நிர்வாகம் வரணும்னா எவ்வளோ பெரிய கஷ்டம்னா, அப்போ அங்கே எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கும். புது லீடருக்கு வந்தவருக்கு என்ன விவரம், என்ன பண்ணணும், எப்படி ஃபோர்ஸ் தாக்கணும், என்ன பண்ணணும். ஏன்னா அவங்க ஒரு 3 சிஸ்டம் உள்ள லீடர்ஷிப்பை அமெரிக்கா அழிச்சிருக்கிறாங்க. ஈரானும் இஸ்ரேலும் சேர்ந்து அழிச்சிருக்காங்க ஈரான் கிட்ட. ஏன்னா புது லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மீட்டிங் பண்ண கூட டைம் இல்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் டேமேஜ் ஆகிட்டே இருக்குது, ஏகப்பட்ட தாக்குதல் நடந்துகிட்ருக்கு. அப்போ அவங்க எப்படி ஒரு மசூரா பண்ண முடியும், எப்படி அவங்க பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம இப்படி பார்த்துட்ருக்கோம். ஒரு பக்கம் ஈரானுக்குள்ளே ஏகப்பட்ட தாக்குதல் பண்ணி ஏகப்பட்ட நஷ்டமாவது பார்க்குறோம். இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற அரபு நாட்டில் ஏகப்பட்ட தாக்குதல் பண்ணி ஏகப்பட்ட நஷ்டங்களை பார்க்குறோம். இப்போது என்ன பண்ணணும்? ஈரானுக்கு ஏதாவது கோல் இருக்கணும் இல்லையா? அவங்க ஏதாவது ஒரு கோல் விஷயமா சொல்லி தானே அவங்க இந்த தாக்குதலை இப்போ நடைபெறுத்தி பண்ணி போனோம். இல்லைனா ஈரான் இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கிற பஹ்ரைன், குவைத் இவங்க அமெரிக்காவோட கை குழந்தையாக இருக்கிறாங்க. இவங்கள தாக்கிட்டே இருந்தாங்கன்னா ஈரான் இல்லை அமெரிக்கா கதுரம் இவங்க முன்னாடி இவங்கெல்லாம் போய் அமெரிக்கா கிட்ட சொல்லி எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்களா ஈரான்? சரி, நீங்கள் ஈரான் இந்த மாதிரி தாக்குதல் பண்ணி இவங்க போய் என்ன பண்ண எங்களுக்காக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லி இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கிற அந்த நாடுங்க போய் கேட்டாங்கன்னு நினச்சாங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் அவங்க என்ன ஆகிடுவாங்கன்னா, இஸ்ராயல் எங்கள் அண்ணன்னா மாதிரி, இஸ்ராயல் எங்கள் நண்பன்னா மாதிரி மிடில் ஈஸ்டில் இருக்கிற எல்லா நாடும் போய் அவங்க கூட சேர்ந்துருவாங்க இஸ்ராயல் கிட்ட. இப்போ அமெரிக்காவும் இஸ்ராயல் என்ன சொல்லுவாங்க? பார்த்தீங்களா, உங்களை நாங்கள் தான் காப்பாற்றுறோம். குவைத்து, பஹ்ரைன், யுஏஇ, மஸ்கட்டு, இது நாங்கள் உங்களுக்கு முதல்லே சொல்லியா, ஈரான் உங்களுக்கு பயங்கரமான விரோதினா மாதிரி. அதான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு முதல் நண்பன் இஸ்ராயல் தான், ஈரான் உங்களுக்கு எதிரினா மாதிரி அவங்க சுச்சுவேஷன் பண்ணுவாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். இப்படி சொல்லுவார்னா, நீங்கள் ஓர் உடல் ஈர் உயிர்னா மாதிரி ஆயிருங்க. இஸ்ரேலும் மிடில் ஈஸ்டில் கத்தர், பெயின், குவைத்து இந்த மாதிரி இடங்க. அதுக்கப்புறமா ஈரானை தாக்குங்க. ஈரான் உங்களை எவ்வளோ பெரிய எதிரின்னா மாதிரி அவங்க மாற்றிடுவாங்க. அப்புறமா நீங்கள் ஆப்ரஹாம் அக்கார்டு வச்சுருக்கீங்களே, அது இன்னும் ஸ்ட்ராங்காக படுத்துங்கன்னா மாதிரி அவங்க பேச்சுவார்த்தை செய்வாங்க. உங்களுடைய எதிரி இஸ்ராயல் இல்லை, ஈரான் தான் அவங்க எதிரின்னா மாதிரி அவங்கள மாற்றுவாங்க. ஈரான் ஒரு வாட்டி கத்தரில் முதல்ல தாக்குதல் பண்ணாங்க. ஈரானை அமெரிக்கா மன்னிப்பு கேட்க வச்சாங்க கத்தர்கிட்ட. பாருங்கள், உங்கள் ஈரான் நாடு உங்கள் எல்லாருக்கிட்டையும் தாக்குதல் பண்ணாங்க. உங்களுக்கு நண்பன் இஸ்ரேல்னா மாதிரி அமெரிக்கா சொல்லுவாங்க. இப்போ ஈரானை பார்த்து எல்லாம் வா வா வாவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான நஷ்டம் ஏற்படும் ஈரானுக்கு. எங்கள் ஈரான் அவுட் காஸ்ட்னா மாதிரி ஆகிடக்கூடாது. இன்னொரு பெரிய விஷயம் என்ன, 2 பேரும் 2 பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஈரானுக்கு என்ன இருந்துச்சுன்னா, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. காசாவில் 7 அக்டோபரில் நடந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. எப்படி 7 அக்டோபரில் காசா மீது தாக்குதல் பண்ணாங்களோ, அப்போ லெபனான் கொஞ்ச நாளில் இந்த காசாக்காக தாக்குதல் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி யமனும் சேர்ந்து தாக்குதல் ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஈரானும் சேர்ந்து அந்த 7 அக்டோபருக்கு பிறகு சேர்ந்துருக்கலாம். அப்போ முழு வேர்ல்டும் பலஸ்தீன் மீது சிம்பத்தியாக இருந்தாங்க, காசா மீது சிம்பத்தியாக இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பரிதவிச்சிருந்தாங்க. அப்போவே ஈரானும் சேர்ந்து நாங்களும் இந்த காசா மக்களுக்காக நாங்கள் சண்டை போடுவோன்னு சேர்ந்துருக்கணும். அப்போது பலஸ்தீனுடைய ஃபைட்டர் காசா ஹமாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. உடனே அப்போவே பெரிய வெற்றி கிடைஞ்சிருக்கும். சிரியாவிலும் பஷாருல்லா அவருடைய ஆட்சி இருந்துச்சு. ஈராக்லேயும் உங்களுடைய ப்ராக்சி ஏகப்பட்ட இருந்துச்சு. அப்போ யமன்காரங்க இருந்தாங்க, லெபனான்காரங்க இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பலமானது. யமன்லையும் பலம் இருந்தது, ஈரான்லையும் பலம் இருந்தது, காசாலையும் பலம் இருந்தது, சிரியால பலம் இருந்தது, லெபனான்ல பலம் இருந்தது அந்த நேரத்தில். அப்போ ஈரானுக்கு அப்போ அந்த பிரச்சனைக்காக ஈரான் நின்றுந்தாங்கன்னா, இன்னைக்கு முழு உலகம் ஈரான் பின்னாடி நின்றுருப்பாங்க. ஈரானை பாதுகாக்கிறதுக்கு முழு உம்மத்து நின்றுருக்கும். அந்தந்த நாட்டுடைய அரசாங்கத்துக்கு அந்த மக்கள் எதிர்த்து இருந்திருப்பாங்க. நீங்கள் ஈரானு கூட சேர்ந்துருங்கன்னு சொல்லி எல்லா நாட்டு மக்களும். இந்த நேரத்தில் யாராவது ஷஹீதாய் ஷஹாதத்தாக இருந்தாலும் அந்த ஷஹீத் ஒரு அல்லாஹ் கிட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஷஹாதத்தாக இருந்திருக்கும். நல்ல அல்லாஹ் கிட்ட எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி ஷஹாதத் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க. எப்படி நடக்குதுன்னா, யார் போர் வேண்டான்னு ஓடுறாங்களோ அவரை போய் தாக்குறாங்க. இப்போ அவருக்கு நம்ம ஷஹீத் சொல்றதா என்ன சொல்றது, அந்த மாதிரி நிலை இருக்குது. இப்போ ஷஹீத் யார் சொல்லுவாங்க? வா என்கிட்ட சண்டைக்குன்னு கூப்பிட்டு ஷஹீதுக்கு கூப்பிடுறாங்கல்ல, அவனை தாக்கும்போது போகும்போது தானே ஷஹீதுன்னா மாதிரி ஆகும். துஷ்மனை விட்டு ஓடுறாங்களோ, ஏன்னா விரோதியை பார்த்து ஓடுறாங்களோ, அவங்களே எப்படி ஷஹீத் சொல்ல முடியும்? நம்ம எதிரியை பார்த்து ஓடுறோம், நம்ம பிள்ளைங்க அவங்க வீட்டில் சாகப்படுறாங்க. அப்போ இது எப்படி அது ஷஹீதாகும்? நாளைக்கு எல்லாம் இறந்து தான் போயிருக்கணும், போகிறோம். அப்போ அல்லாஹ் கிட்ட போய் என்ன பதில் சொல்லுவோம்? 20,000 குழந்தைங்க நாளைக்கு உங்கள் கையை பிடிச்சி கேட்பாங்க, என்ன சொல்வீங்க? எங்களை ஏன் கொன்னீங்கன்னு கேட்டாங்கன்னா எப்படி பேசுவீங்க? உங்ககிட்ட இந்த பலம் இருந்துச்சு, அந்த பலத்துக்கு ஆக எங்களை காப்பாற்றுறதுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வச்சு எங்களை காப்பாற்றிருக்கலாம் இல்லையான்னு கேட்பாங்க பாலஸ்தீனுடைய பிள்ளைங்க. உங்கள் போர் எங்களுக்காக ஏற்பட்ட போருன்ன மாதிரி அதை மாற்றிருக்கலாம் இல்லையா? எப்படி நீங்கள் யமன்காரங்க ஹவுசிக்காரங்க பண்ணாங்க, அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லையா? எங்களுக்கு எப்படி எமன்காரங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த வித பகை கிடையாது, நாங்கள் எங்கள் மக்களுக்கு காசா மக்கள் கொண்டாங்க, நாங்கள் உங்களுக்காக
படையெடுப்போம்னா மாதிரி எப்படி அவங்க தியாகமாக டெடிகேஷன் நின்றாங்க. நியூட்ரலாக இருக்க மாட்டோம், எங்களுக்கு உங்ககிட்ட பகை இந்த மாதிரி இஸ்ரேல் கிட்ட எப்படி ஹவுசிங்க யமனுங்க நின்னாங்களோ, எப்போ வரைக்கும் போருன்னு அவங்க சொன்னாங்க, எப்போ இந்த இஸ்ரேல் இந்த காசாலேருந்து போரை நிப்பாட்டுவாங்களோ, அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாங்களோ, அது வரைக்கும் எங்களுக்கு சண்டைன்னு ஹவுசிங்க சொன்னாங்க. எப்போ வந்து நீங்கள் போரை நிப்பாட்டுறீங்களோ அங்கே காசால, அன்னைக்கு தான் எங்கள் போரை நிப்பாட்டுவோம். எங்ககிட்ட சத்து இருக்கோ இல்லையோ, எங்ககிட்ட பலம் இருக்கோ இல்லையோ, எங்ககிட்ட உணவு இருக்கோ இல்லையோ, நாங்கள் உங்ககிட்ட தாக்குவோம்னா மாதிரி எப்படி யமன்காரங்க நின்றாங்க, ஹவுதிக்காரங்க. இந்த மாதிரி அவங்க சிரியாவும் இந்த மாதிரி சொல்லியிருந்திருக்கணும், இதே மாதிரி துருக்கியும் சொல்லியிருந்திருக்கணும் அந்த சமயத்தில் காசாவுக்காக. மாதிரி எகிப்துக்காரங்களும் சொல்லி இருந்திருக்கணும் காசாவுக்காக. இந்த மாதிரி ஈரானும் சொல்லியிருந்திருக்கணும், காசா பாலஸ்தீனுக்காக நாங்க நிக்கிறோம், உங்களுக்காக, உங்க காசா பாலஸ்தீன் மக்களுக்காக சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ இந்த மாதிரி விஷயத்துல துருக்கி போலையா, அது மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி எகிப்து போலையா, அது பெரிய தப்பு. அந்த மாதிரி ஈராக் நாடு போலையா, அதுவும் பெரிய தப்பு. இந்த மாதிரி ஈரான் நாடும் அன்னைக்கு போலன்னா அது பெரிய தப்பு தான். அது யார் அந்த பாலஸ்தீன் மக்களுக்காக பாதுகாக்க போனாங்களோ அதுதான் கரெக்டானவே, அது அல்லாஹ் கிட்ட சிறந்த வழி. இது பார்க்க மாட்டாங்க இவங்க பின்னாடி யார் இருக்காங்க, எந்த பலம் இருக்குது, அவங்க எப்படி நின்றாங்கன்னு. ஒரு குழந்தையை காப்பாத்துறதுக்கு 4 சித்தப்பங்க தேவைப்படுதுனா, ஒரு கசின் வந்து அந்த குழந்தைய காப்பாத்துறேன்னு சொல்லி முன்னாடி நின்றுட்டு இந்த 4 சித்தப்பாங்க பின்னாடி இருந்தாங்கன்னா, அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா யாருக்கு இது பேரு, அந்த சித்தப்பனுக்கு எந்த மாதிரி அவமானம்னா மாதிரியோ, இந்த 4 சித்தப்பனுக்கு குற்றவாளி ஆவாங்களோ அந்த மாதிரி தானே இந்த விஷயமும், காசால நடந்த விஷயமும். அப்ப அந்த குழந்தை சொல்லுது, எங்களை அடிக்க 6-7 பேர் வராங்களே, நீங்க எல்லாம் சேர்ந்து வந்து காப்பாத்தி தான் என்ன காப்பாற்ற முடியும். நீங்க எல்லாம் சித்தப்பங்க என்ன சொல்ல, நாங்க உங்க பின்னாடி நிக்கிறோம், ஒரு ஆள் பின்னாடி நாங்க எல்லாரும் பின்னாடி நிக்கிறோம்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு பெரிய தப்பு. இந்த மாதிரி ஈரானுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு இந்த அக்டோபர் 7ல. அப்போ அவங்க சேர்ந்துருந்தாங்கன்னா சிரியாவிலையும் அவங்களுடைய ஆட்சி இருந்துச்சு, ஈராக்லேயும் இருந்துச்சு, அவங்களுக்கும் ஒரு நல்ல பலமாக இருந்திருக்கும். ஈரானுக்கும் அழகாக லெபனானில் இருக்கிற ஹிஸ்புல்லாக்கு தேவையான ஆயுதங்கள் கொடுத்து தாக்கி இருந்திருக்கலாம். அப்புறமா துருக்கி கிட்ட நண்பர்களாக கை கோர்த்து வாங்கப்பா நம்ம முஸ்லீமை பாதுகாக்கலாம்னு சொல்லி சேர்ந்துருக்கலாம் ஈரான். அப்போ துருக்கி கிட்ட என்ன சொல்லியிருக்கலாம், இஸ்ராயல் உங்களுக்கும் பிரச்சனை எங்களுக்கும் பிரச்சனை, வாங்க இந்த பெரிய முள்ள தூக்கி போடுவோம்னு சொல்லி கை சேர்ந்துருக்கலாம் ஈரானும் துருக்கியும். அப்போ நாலா பக்கமா ஈரானுடைய ப்ராக்ஸி இருந்துச்சு, ஈஸா ஜெயிச்சிருந்திருக்கலாம். துருக்கியும் அவங்க கூட சேர்ந்து வந்திருப்பாங்க அவனுடைய பலத்தை பார்த்து. அப்போ துருக்கி கூட வரலன்னா கூட என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அழகா ஈரானை வந்து அந்த போரை வந்து பலமா தாக்கி தான் கைக்கு கொண்டு வந்திருந்திருப்பாங்க பாலஸ்தீன் இஸ்ராயலை. அதுக்கு பிறகு ஈரான் போர் வேண்டாம் வேண்டாம்னு பின்னாடி போறாங்க, ஆனா போர் அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டே வருது பின்னாடியே. அதில் அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் நியூக்ளியர் செய்யல, மிசைல் கம்மி ரேஞ்சுக்கு பண்ணுறோம், எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு ஒத்தி இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணாங்க, தாக்குதல் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும். அப்புறமா அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன சொல்கிறாங்க, உங்கள் ரெஜிமே சேஞ்ச் பண்ணுறோம், உங்களுடைய ஆட்சி அங்கே வேண்டாம் அப்படின்னா மாதிரி இஸ்ராயலும் அமெரிக்கா சொல்கிறாங்க. ஆட்சிக்கு சரியான தகுதியே இல்லைன்னா மாதிரி ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்கா சொல்கிறாங்க ஈரானை. இந்த மாதிரி ஒரு மனவேதனையான ஒரு பிரச்சனை வந்துருச்சு இப்போ. சரிங்க, அந்த ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணாங்க காமினி சார் உயிரோடு இருக்கும்போது. அந்த மீட்டிங் வந்து பங்கர்லேயே ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கலாம், வந்திருக்கிற மக்களுடைய சேஃப்டிக்காக பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா மிலிட்ரி பேஸில் மெயின் ஆளுங்க இருந்தாங்க அந்த மிலிட்ரியில், அந்த மீட்டிங்கில். நியூஸ் தெரிஞ்ச ஒன்றுமே தலையில் கை வச்சு உக்காந்துட்டேன். ஏன்னா இவங்க எல்லாரும் ஆஃபீஸில் உட்காந்துருந்தாங்களா, பங்கரில் போய் உட்காந்துருக்கிற வேண்டிய விஷயத்தை இவங்க ஆஃபீஸில் மீட்டிங் பண்ணால் யார் வேணா அந்த விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா. அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இல்லையா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காக்கும். இப்போ என்ன நியூஸை தேடுறாங்க, இது யார் இந்த நியூஸ் இங்கே சொன்னாங்க, இங்கேருந்து யார் வந்து காட்டி கொடுத்தாங்க, இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. காமினி சாரோடைய வீட்டில் ஒரு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா எல்லாருக்கும் அது யார் வேணால் தெரிஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு ஏன் தெரியாமல் இருந்திருக்கலாம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும். இல்லை என்ன நினைக்கிறாங்க, மொசாதோட ஏஜென்ட் சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் வீட்டில் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் அது தெரியாதான விஷயம். அவங்க வீட்டில் இருந்து மீட்டிங் பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் ஈஸியாக தானே தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்கும் தெரியும் என்னன்னா, அலி காமினி சார் வீடு இங்கே இருக்குது, அது பக்கத்துலேயே பெரிய ஆஃபீஸ் இருக்குது, அந்த இடத்துல அவங்க மீட்டிங் போடுவாங்கன்னா. இதில் இன்டெலிஜென்ட்டு ஏஜென்ட் இவங்க என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது வச்சிருக்கு, இது நல்லா ஓப்பனில் இருந்திருக்கு. நீங்கள் பங்கரில் இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க தாக்குதலுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா இது யாரோ ஒரு துரோகி சொல்லியிருக்கான், இது ஒரு பெரிய மொசாடோடைய கையின்னு நம்ம சொல்லியிருக்கலாம் இல்லையா. யார் இந்த விஷயத்தை லீக் பண்ணி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஓப்பன் இதில் இருந்து உங்கள் வீடை வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஆஃபீஸ் வச்சுட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க. என்ன வந்து இன்ஃபர்மேஷன் யாராவது போய் சொல்லிட்டாங்கன்னு, இது நல்லா அவங்களுக்கு இஸ்ராயலுக்கும் தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவுக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆஃபீஸ் பக்கத்தில் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு. இது யார் சொன்னாங்களோ ஒன்றும் இது விடுங்க, பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இவங்க உஷாராக என்ன பண்ணியிருக்கணும், அவங்களுடைய பாதுகாப்புக்காக பங்கரில் போய் இருந்து அவங்க மீட்டிங் பண்ணியிருந்துருக்கணும் இல்லையா. ஒன்றும் ஒரு அவமான விஷயம் கிடையாது. பங்கரில் போய் பேசின அவமானமா அது. இது வந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது பெரிய தப்பே கிடையாது. இது அவமான விஷயம் மாதிரி பங்கரில் பேசுறது அவமான விஷயம் மாதிரி ஆக்கி விட்டாங்க. ப்ரொடெக்ஷன் வாங்குறது வெறியும் பெரிய தப்பான விஷயம் கிடையாது, அது கோழையான விஷயம் கிடையாது. என்ன புரியுதுன்னா, இவங்க சீரத்து நபி படிக்கிறதே இல்லை. நபியோட வரலாறு படிச்சாங்கன்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜங்கே பதர்ல என்ன பண்ணாங்க, அவங்க நைட்டெல்லாம் தூங்காம மக்களை சஹாபாக்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி நைட்டெல்லாம் தூங்காம நின்றாங்க இல்லையா. இது அவமான விஷயமா அது. அதில் மலை மேடில் போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நைட்டெல்லாம் தூங்காமல் மக்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ண பாதுகாக்கிறதுக்கு நின்று இருந்தாங்களே, அது ஒரு பெரிய
பெரிய விஷயம் இல்லையா? போய் பாதுகாப்புக்கு நின்றது அபூபக்கர் ரலியல்லாஹு அவமானமான விஷயமா அது? நம்ம பாதுகாப்பா நின்று பேசுறது அவமானமா அது? லீடரை பாதுகாக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? லீடர் இறந்துட்டாங்கன்னா எல்லாருக்கும் அமைதியாகி என்ன பிரச்சனை வருது, குழப்பம் வந்துடும் இல்லையா உலகத்துல, நாட்டுல? உஹது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிட்டாங்கன்னு எப்படி எல்லாரும் ஒரு நாலா பக்கமா 4 விதமா ஓடுனாங்க இல்லையா? உஹது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு தகவல் வந்தோன்னே பேர் மதீனால போய் நின்றுட்டாங்க. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிட்டாங்கன்னு மதீனாக்கே போயிட்டாங்க. ஆயுதத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. சில பேர் கொஞ்சம் பேர் தான் வந்து நின்றுந்தாங்க போர் செய்யறதுக்கு. உஹது போர்ல வந்து பாருங்க, லீடருடைய முக்கியத்துவம் மிகவும் 1000 மடங்கு பெருசு. லீடருடைய முக்கியத்துவம் போர் படையில பாதி படை தேவைப்படுது. லீடரை பாதுகாக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா லீடர் போயிட்டாங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போர்ல. உங்களுக்கு நல்லா தெரியும், 4 பக்கமா உங்க கப்பல் படை, விமானப்படை எல்லாமே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. இப்போ நீங்க எப்படி அதை அசால்ட்டா இருந்தீங்க? அதுல அமெரிக்காக்காரன், ஏமாத்துக்காரன், பொய் பேசுறவன், ஏமாத்து பண்ணவன், தந்திரம் பண்றவன், இஸ்ராயல் அவங்க கூட சேர்ந்து இருக்கிறான். உங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி தான் முதல்ல அவங்க நெகோசியேஷன் பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு தாக்குதல் பண்ணாங்க. இதனால ஏகப்பட்ட பெரிய பெரிய லீடருங்களை அவங்க கொண்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. அப்பாவது நீங்க பங்கர்ல போயிருந்திருக்கலாம் இல்லையா? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க கந்தக் போர்ல வந்து அகழ் ஒண்ணு தோண்டலையா இல்லையா? அப்போ அந்த அகழ் போர்ல தோண்டி அவங்க சேஃப்டிக்காக அவங்கள தன்னுடைய பாதுகாக்கிறதுக்கு, டிஃபென்ஸ் பண்றதுக்கு அவங்க நின்றாங்க இல்லையா? அகழ் போர் தோண்டி. இதுன்னா ஒரு கோழையோட விஷயமா? இது அந்த அகழ் பள்ளம் தோண்டது கோழையோட விஷயமா? அது அறிவுத்தன்மை இல்லையா? அது கோழத்தன்மையா இல்ல அறிவுத்தன்மையா? அது இல்ல அல்லாஹ் கொடுத்த ஹிக்மத்தா? அது இல்ல. ஆச்சரியமான விஷயம் என்ன இருந்துச்சுன்னா, அந்த அகழ் தோண்டி கந்தக்ல அவங்க அகழ் தோண்டாங்களே, அது சொன்னதே யாருன்னா ஈரான்ல இருந்து வந்த சல்மான் ஃபாரிசி இல்லையா? அது அந்த ஐடியா கொடுத்தது சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இல்லையா? அந்த ஐடியா கொடுத்ததே ஈரான்ல இருந்து வந்த சல்மான் ஃபாரிசி இல்லையா? ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசூரா சொல்லும்போது இதுதான் சொன்னாங்க. எங்க இடத்துல வந்து யாராவது தாக்குதல் பண்ண வந்தாங்கன்னா நாங்க இந்த மாதிரி அகழ் தோண்டுவோம், அதன் மூலமா அவங்க குதிரை படம் எதையுமா அவங்க வர முடியாது, நாங்க கீழே இருந்து ஆயுதத்தை வச்சு தாக்குவோம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க என்னன்னு, அந்த சமயத்தில் சல்மான் ஃபாரிசி நாங்க ஜெயிக்க மாட்டோம்னு தான் இந்த மாதிரி அகழ் தோண்டிப்போம் நம்ம எங்களுடைய சேஃப்டி பண்றதுக்குன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சல்மான் ஃபாரிசி சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதல்ல ஆர்டர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி பள்ளம் தோண்டுங்க, சல்மான் ஃபாரிசி சொன்ன மாதிரி அகழ் தோண்டுங்கன்னு சொன்னாங்க. இதுல டிஃபென்சிவ் விஷயம்ன்றது ஈரானுடைய கையில இருக்குது. அது இதுல பங்கர்ல போய் பேசுறதுல அவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனையா இருந்தது? அவங்களுக்கு சுத்தி அவனுங்க அத்தனை நாடு பாதுகாப்பு இல்லாம அவங்க நின்று இருந்தானுங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும். இதுல என்ன அவமானமா இருந்திருக்க போகுது? என்ன மரணத்துக்காக அவங்களே போய் முன்ன போய் நின்றுட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. அதுல மென்மையா நடந்துக்கிறது, உங்களால முடிஞ்சா என்ன அடிங்க, மரணம் வரும்போது நான் சாவரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது இவங்களுடைய என்ன ஸ்ட்ராட்டஜின்னு அது மொத்தமா புரிய வரல. ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி இப்போ பலமா எல்லா நாட்டையும் தாக்குறீங்க. அந்த தாக்கத்துல இப்ப என்ன பண்ண போறீங்க? ஈரானு அலி காம்னி சார் உயிரோட இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு போன் வந்திருந்தா அது யார்கிட்ட போய் சேர்ந்திருக்கும்? அலி காம்னி சார் இருந்தா தோக்குறது ஜெயிக்கிறது 50-50 சான்ஸா இருந்துச்சு. அப்போவே உங்களுக்கு நல்லா தெரியும், ஈரானும் அமெரிக்காவும் உங்ககிட்ட சண்டை போட வராங்கன்னு சொல்லி அலி காம்னி சார் உயிரோட இருக்கும்போது. இஸ்ராயலை நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவன் முதல்ல இருந்தே அவன் போர் செய்யறது, ஏன்னா அவனுக்கு கிரேட்டர் இஸ்ராயல் பண்றதுக்கு போர் செய்யறதுக்கு அவனுக்கு முக்கியமா இருந்துச்சு. அது என்ன இருக்குது? அமெரிக்காவுடைய மக்கள், ஈரானுடைய மக்கள். அலி காம்னி சார் கூட ஈரானுடைய மக்கள் நின்று இருப்பாங்க, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவுடைய மக்கள் நின்றுருப்பாங்க. இந்த போர்ல வந்து அமெரிக்கா முதல்ல ஸ்டார்ட் பண்ணி ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாங்கன்னா மக்களோட சேர்ந்து, இந்த மாதிரி அநியாயமா ஒருத்தரை தாக்குதல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அமெரிக்காவுடைய பப்ளிக் கேட்டு இருந்திருப்பாங்க, எதிர்த்து நீங்க எதுக்காக யாரை தாக்குறீங்கன்னு, எதுக்காக நீங்க ஈரானை தாக்க போறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுல நல்ல சான்ஸ் இருந்தது. காமினி சார் உயிரோடு இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதல் பண்ணியிருந்தா அவங்களுடைய மக்கள் கேட்டு இருந்திருப்பாங்க, எதுக்கு நீங்கள் ஈரானை தாக்க போறீங்கன்னு. மக்கள் டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து எதுக்கு நீங்கள் ஈரான் கிட்ட போர் செய்கிறீங்கன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களே எல்லாத்தையும் முருட்டி கட்டி சுருட்டி கொண்டு போகிற நிலைமை இருந்திருக்கும், அவங்கள ஏர்கிராஃப்ட் கப்பல் கிப்பல்லாம். இப்போ அவன் என்ன சொல்கிறான்? ஈரான் இப்போ எந்த மாதிரி தாக்குறாங்களா, இப்போ அவன் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்களா, எந்த மாதிரி நாடை நான் தாக்கிட்டேன் பார்த்தீங்களான்னு சொல்லி காட்டுறான் டொனால்ட் ட்ரம்ப். என்ன சொல்கிறாரு? நான் வெனிசுலாவில் பாருங்கள் ஒரே நொடியில் தூக்கிட்டேன், இப்போ பாருங்கள் ஈரானுடைய காமினி சாரை நான் முதல்லயே கொன்னுட்டேன் நான் மாதிரி சொல்லுவான், திமுறா பெருமையா. போரில் பையன் ஜெயிச்சுட்டே இருந்தாங்கன்னா அப்பாவுக்கு பெரிய பிரச்சனை தெரியாது. எப்போ அப்பனுக்கு டேமேஜ் ஆகுதோ அப்போ சொல்லுவாங்க, எதுக்குப்பா அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும்போது எதுக்குப்பா போர் செய்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. அலி காம்னி சார் டார்கெட்டாக ஆகாமல் அவங்க இறந்து போகாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த போர் வேற விதமாக இருந்திருக்கும். இப்போ ஈரானுக்கு எந்த ஒரு எதுவுமே கிடையாது. எதுக்காக இப்போ அவங்க தாக்குதல் வேற அளவுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. நீங்கள் மற்ற நாடுகளில் நீங்கள் வந்து நஷ்டம் எடுக்கணும், தாக்குதல் பண்ணோன்னா உங்களுக்கும் தானே நஷ்டம் தாக்குதல் ஏற்படும். 8-10 ஹாஸ்பிட்டல் உங்களுக்குள்ளே இருக்கிற ஹாஸ்பிட்டலெல்லாம் அவன் டேமேஜ் பண்ணிட்டான், ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவும். இப்போ ஈரான் கிட்ட போய் கேளுங்க, ஈரானில் இருக்கிற யார்கிட்டையும் போய்ங்க, முதல்ல முந்தானத்து ஆனது விஷயம் ஆயிடுச்சு, இப்போ உங்களுடைய டார்கெட் என்ன, ஈரானுடைய டார்கெட் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இங்கே இப்போ என்ன விரும்புறீங்க, இப்போ என்ன விஷயத்தை கேட்க போறீங்க? இதுக்கு ஈரான்ல இருந்து என்ன பதில் சொல்லுவாங்க? எந்த பதிலும் கிடையாது அவங்க கிட்ட. இந்த போரை நீங்கள் எவ்வளோ தூரம் கொண்டு போக பார்க்குறீங்க? இது என்ன செய்ய போறீங்க? எதுக்கு பழி வாங்க போறீங்க? இப்போ எந்த பழியால என்ன ஆகுது உங்களுக்கு? இன்னும் உங்களுடைய டார்கெட் எப்போ பெஞ்சமின் நெத்தன்யாஹு சாவலே அது வரைக்கும் நீங்க பின்னாடி அடிச்சுக்கிட்டே இருக்க போறீங்களா? ட்ரம்ப் எவ்வளவு நாள் உயிர் இருக்கும், அவனை அதை தாக்காத வரைக்கும், அவனை ஒழிக்காத வரைக்கும் நீங்க உங்க டார்கெட், இப்போ உங்க டார்கெட் என்னதானே இப்போ ஆயிடும்? இந்த டார்கெட்டுக்கு தான் போய் நிக்க போறீங்க நீங்க? இல்ல ஏம் லெஸ்ஸா இந்த போரை நீண்டு இழுக்க போறீங்களா? ஏம்லெஸ் போரால டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறத தவிர வேற என்ன இருக்க போகுது உங்களுக்கு? இப்போ நீங்க ஏம்லெஸ் இல்லாமல் தாக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா நாடுகாரங்களும் நோட்டை ஒரு பக்கம் சரி, அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சரி, எல்லா நாடும் இப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு அகைன்ஸ்டாக மாறிட்டே வருவாங்க. இப்போ எல்லாம் 1 by 1 சேருவாங்க.
அப்புறமா பூரா கல்ஃப் வந்துடும், பூரா ஏசியா கண்ட்ரி வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ பெட்ரோல் தேவையே. இந்த மெயினான இடத்த மூடி வச்சிருக்காங்களே. எப்படி இதுக்கு முன்னாடி ஈராக்ல இருக்கிற சதாம் ஹுசேனை ரவுண்ட் பண்ணி எல்லாம் தாக்குதல் பண்ணாங்களோ, இப்போ இந்த ஈரானை ரவுண்ட் பண்ணி எல்லாரும் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்க நல்ல படையில ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தானே உலகத்துக்கு நீங்களும் ஸ்ட்ராங்கா தெரியும், உங்களை தாக்கத்துக்கு பயப்படுவாங்க. நீங்க பலவீனத்துக்கு பலவீனா நீங்க உங்களை தாக்குதல் பண்ண நீங்க பலவீனமா ஆயினே இருந்தீங்கன்னா எல்லாரும் உங்க மேல தாக்குதல் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா நாடுகளும் எங்க அதிகமா இருக்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் சேர்த்துப்பாங்க, உங்களை தனிமையில விட்டுடுவாங்க. இப்போ இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அமெரிக்காவும் அவங்க ரெஜிம் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லி ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, ரெஜிம் சேஞ்ச் ஆகும்னு நினைச்சாங்க. ஈரான்ல எந்த இதுவும் ரெஜிம் அங்கே சேஞ்ச் ஆகல, எந்த பிரச்சனையும் அவங்க ஏற்படல. எக்ஸ்ட்ரா எல்லாருமே போய் ஈரானுக்கு சப்போர்ட்டா அந்த பழிக்கு பழி வாங்கின மாதிரி ஆயிப்போச்சு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. இப்போ நீங்க அங்க ஈரான்ல இருக்கிற மக்களை டொனால்ட் ட்ரம்ப் அதிகமா தாக்குதல் பண்ண என்ன ஆவாங்க, அவங்க ரெஜிம் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. அவங்க இன்னும் அந்த ஆட்சிக்கு எதிர்த்து உள்ள ஸ்ட்ராங்கா நின்றுவாங்க அங்க இருக்கிற மக்கள். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னன்னா இதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ரெஜிம் சேஞ்சுக்கு இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஈரான்ல. அப்போ அது பெரிய வயலண்ட் ப்ரொடெஸ்ட் மாதிரி இருந்துச்சு அந்த சமயத்தில். அப்போ அங்கே இருந்த ப்ரொடெஸ்ட் கையில் உயிர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் எப்படியாவது இந்த ரெஜிம் சேஞ்ச் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி இருந்துச்சுன்னா டொனால்ட் ட்ரம்ப் வருவாங்க, இப்போ ஏதாவது ஒரு புஷ் பண்ணி எங்களுக்கு இங்கே ரெஜிம் சேஞ்ச் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஈரானில் இருந்தாங்க அந்த சமயத்தில் மக்கள். அந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தாக்கி இருந்தாங்கன்னா ஈரானில் ரெஜிம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். அப்போ 50% சான்ஸாக இருந்திருக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. அந்த நல்ல வாய்ப்பை அவன் விட்டுட்டான் டொனால்ட் ட்ரம்ப். அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. அதனால ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்க ஏகப்பட்ட செத்து போயிட்டாங்க, ஏகப்பட்ட பேர் அரெஸ்ட் ஆயிட்டாங்க. அந்த முள்ளே அப்போவே கைண்டுருச்சு. அதனால அங்கே என்ன ஒரு பெரிய போராட்டம் பண்ணியும் அங்கே ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் ஆயிடுச்சு ஈரானுக்குள்ள. அங்கே சாதாரண மக்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லாம மாதிரி பெரிய போராட்டம் சொல்லி நம்ம ஏமாந்துட்டோம் டொனால்ட் ட்ரம்ப்லேருந்து. இந்த ஸ்ட்ராட்டஜி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பெரிய தப்பாயிருச்சு. அதே மாதிரி ஈரானுடைய பெரிய மிஸ்டேக்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா 7 அக்டோபர்லேருந்தே அவங்க என்ன சொல்லியிருந்திருக்கணும், நாங்கள் பலஸ்தீனுக்காக இந்த போரில் இறங்குறோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க ஈரானுக்கு வந்தாங்க இல்லையா இப்போ போருக்கு, அப்போவே அவங்க சொல்லியிருந்திருக்கணும் நாங்கள் பாலஸ்தீனுக்காக போரில் இறங்க போகிறோன்னு சொல்லியிருக்கணும். உங்கள் நம்பர் வர்றதுக்கு முன்னாடி நீங்களே அன்றைக்கி நம்பரை சேர்த்து இருந்திருக்கலாம், பாலஸ்தீனோட சேர்த்து போகிற பெருசாக பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ ஈரானுக்கு இப்போ என்ன தான் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று செஞ்சு தானே ஆகணும். இப்போ அவங்களுக்கு என்ன லட்சியம், இப்போ என்ன செய்ய போகிறீங்க இதிலேருந்து உம்மத்துலேயும் அவங்க யோசிப்பாங்க. இவங்க என்ன லட்சியம்னா மாதிரி எல்லாரும் நின்று வெயிட் பண்ணி பார்ப்பாங்க ஈரான் கிட்ட இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்ன மாதிரி. இப்போ ஈரான் என்ன பண்ணணும்னா அவங்க பேச்சுவார்த்தைக்கு போகணும். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் மூலியமா ஒரு பேச்சுவார்த்தை வருதுன்னா அவங்க பேச்சுவார்த்தைக்கு போகணும். அந்த பேச்சுவார்த்தையில் என்ன பண்ணணும்னா இந்த டொனால்ட் ட்ரம்ப்பும் நெத்தன்யாவும் சேர்ந்து எங்களுடைய பெரிய பெரிய லீடர்களை கொண்டுட்டாங்க, அதுக்கு தண்டனை கொடுங்கன்னு ஒரு பேச்சுவார்த்தை பண்ணணும். உலகத்தில் இருக்கிற பெரிய ஒரு கோர்ட்டில் இந்த கேஸ் ஒன்று நடத்தி டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் சரி நெத்தன்யாவுக்கு ஒரு பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும். நெகோசியேஷன் பேசுறேன்னு சொல்லிட்டு எப்படி ஒரு பெரிய ஸ்ட்ரைக் பண்ணி எங்களை தாக்கலாம், அந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. அங்க இருக்கிற பென்டகன் என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஷயம் கூட தெரியாம இருந்துச்சு, ஈரான் தாக்குதல் பண்ணுவாங்கன்ற மாதிரி. ஈரான் மீது நீங்க தாக்குதல் செய்வீங்கன்னு அமெரிக்காவில் இருக்கிற காங்கிரஸ் கேட்டிருந்தாங்க, எதுக்காக நீங்கள் ஈரானில் தாக்குவீங்க, ஏன் எங்களுக்கு எந்த வித விஷயமும் சொல்லலை நீங்கன்னு. டொனால்ட் ட்ரம்ப் பெரிய பொய் சொல்லி எங்ககிட்ட சொல்லி தாக்குதல் பண்ணியிருக்காங்க, நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாத இந்த தாக்குதல் நடத்துறது. இந்த கேஸ் நேராக அமெரிக்காவிலேயே போய் இந்த கேஸை நடத்தியிருக்கலாம். அந்த அமெரிக்காவுடைய ஜட்ஜு இதுலேயே இந்த மாதிரி எப்படி நீங்கள் இந்த மாதிரி நம்மளோட லீடர் பேச்சுவார்த்தை சொல்லும் போது நீங்கள் கொல்லனாலும் சொல்லி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தண்டனை கிடைக்குதா இல்லையா நம்ம பார்த்துருக்கலாம். இன்னொன்று ஷரத்து என்ன சொல்லியிருந்துருக்கலாம்னா இந்த பாலஸ்தீனுக்கான உரிமையை அவங்க கொடுக்கலன்னா இந்த படை திருப்பியும் நாங்கள் தாக்கிட்டு தான் இருப்போம்னு சொல்லி இன்னொரு பேச்சுவார்த்தை இன்னொரு ஷர்த்து அவங்களுக்கு சொல்லலாம். இப்போ நடக்க போகிற பேச்சுவார்த்தையில் அதில் அவங்க பாலஸ்தீனில் இருக்கிற 2 ஸ்டேட்டுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா குறைஞ்சது அப்போ நாங்கள் இந்த போரை நிப்பாட்டுறோன்னு சொல்லி பேச்சுவார்த்தை பண்ணலாம். இப்போ ஈரான் இல்லைன்னா எங்களுடைய இந்த போர் பலஸ்தீனோட சேர்ந்து நாங்கள் மெர்ஜ் பண்ணுறோம், அவங்களுக்காக நாங்கள் இந்த போர் செய்கிற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லணும் ஈரான். இப்போயாவது அவங்க கொஞ்சம் இது செஞ்சால் இது நல்லாயிருக்கும். இதுதான் அவங்க முதல்ல 12 நாள் போர் ஏற்படும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈரான், நாங்கள் எங்களுக்கும் காசா பாலஸ்தீனுக்கு எந்தவித பிரச்சனை இல்லை, நீங்கள் எது வேணா பண்ணிக்கிங்க, நாங்கள் வேறு அவங்க வேறன்ட்டாங்க. அது முழுமையும் இஸ்லாமுடைய அகண்டு பேசுகிற பேச்சாக ஆயிடுச்சு அப்போ அந்த சமயத்தில் ஈரான் பண்ணது. இப்போது நீங்கள் அன்னைக்கு பேசின தவிர இப்போ திருத்திக்க முடியும். இப்போ இந்த பேச்சுவார்த்தை மூலயமா நீங்கள் 2 ஸ்டேட் சொல்யூஷன் கொடுங்க காசா பாலஸ்தீனில், இல்லைன்னா இந்த போர் அவங்களோட சேர்ந்து இருக்கும்னு இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இஸ்ராயலுக்கு எதுக்கு போர் இஸ்ராயல்கிட்ட இருந்து ஈரானுக்கு, அந்த பலஸ்தீனுக்காக தானே வந்துச்சு இந்த இஸ்ராயலுக்கு ஈரானுக்கும் போர். இப்போ அந்த விஷயத்தை இப்போ இவங்க சொல்லிட்டாங்கன்னா போதும் இல்லையா. ஈரான் இப்போ எதுக்காக சண்டை போடுறாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாக்காக தானே, அந்த பாலஸ்தீனுக்காக தானே. இப்போ அதோட இவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா பூரா உம்மத்தி உங்களுக்கு சேர்ந்துடும் இல்லையா. இப்போ அந்த சண்டையை பலஸ்தீனோட சேர்த்து மெர்ஜ் பண்ணிடுங்க ஈரான். ஏன்னா இந்த போர் அதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்ல மாதிரி சொல்லுங்கள். இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஈரான் சொல்லிட்டீங்கன்னா இந்த போருக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு பலமோ ஒரு வெற்றியும் ஒரு விஷயம், முழு உம்மத்து சேர்ந்துடும் இந்த ஈரானுடைய சேர்ந்து. இது சொல்லாமல் சும்மா இவங்க ஈரான் தாக்கிட்டே எல்லா நாடும் தாக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா அது எப்படி ஈராக்குடைய பிரச்சனை முதல்ல எப்படி சதாம் ஹுசேன் மாட்டிக்கினாரோ அந்த மாதிரி அந்த ஈரான் இப்போ இன்னும் மாறிடும். அப்போ அந்த ஈராக்கில் சதாம் ஒரு பக்கம் தாக்குதல் பண்ணுற மாதிரி உலகமே சேர்ந்து சதாம் ஹுசேன் தாக்க வந்த மாதிரி ஆகிடும். இப்போ ஈரான் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தலைன்னா
ஈரான் ஒரு பக்கம், முழு உலகம் ஒரு பக்கமா மாறிடும். ஈரான் இந்த மாதிரி தாக்குதல் எத்தனை நாள் வரைக்கும் தாக்கு பிடிப்பாங்க? அவங்களுடைய உள்ள கேஷுவலிட்டி ஏகப்பட்ட அடி வாங்குவாங்க உள்ள. அதே மாதிரி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து என்ன இன்னும் எந்த நாட்டுக்கும் எங்கேயும் போலன்னா எல்லா நாடும் நிர்பந்தமாவாங்க. இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷியா சுன்னி சண்டைன்னா மாதிரி பெருசாக்கி விட்டுருவாங்க எங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில். இவங்க இது பாருங்க, ஷியாக்காரங்க தாக்குறாங்க, உங்க சுன்னிக்காரங்க சாவுறாங்கன்ன மாதிரி பெரிய அளவுக்கு இன்னைக்கு அது ரெஜிம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி எல்லா நாட்டையும் போட்டு பழி தாங்குவாங்க. இது மேலே ஏகப்பட்ட பழிப்படுவாங்க ஷியா சுன்னி மீது. இந்த பிரச்சனை என்ன ஆகிடும்? ஈராக்கு, யமன், சவுதி அரேபியா, சிரியா, துருக்கி, இந்த எல்லா இடத்துலையும் ஷியா சுன்னின்னு பெரிய சண்டை ஒன்று உருவாக்கி விட்டுருவாங்க இவங்க எல்லாருமே. எப்படி ஆயிடும்னா மறுமை நல்ல ஒரு அதிசயம் இருக்கும். அடிக்கிறவன் எதுக்கு அடிக்கிறான், சாவுறவன் எதுக்கு சாவுறான்னு அவங்களுக்கு தெரியாமலே போய் செத்து போவாங்க. இது மாதிரி பெரிய பிரச்சனையிலிருந்து எல்லாம் இந்த உம்மத்து அனைவரையும் பாதுகாக்கணும். நம்ம எல்லாரும் துவா செய்யணும் அவங்களுக்காக. இப்போ ஈரான் தன்னை நல்ல ஒரு அறிவாளியாக காட்டினாங்கன்னா என்ன அடுத்த கட்டம் செய்யணும்னு அவங்க யோசிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க இந்த போரை பலஸ்தீனோட சேர்த்து அவங்க நின்றுட்டாங்கன்னா, பெரிய விஷயமா காட்டிட்டாங்கன்னா, அப்புறமா இந்த போருக்கு ஒரு உயிர் வந்துடும், உயிர் துடிப்பு வந்துடும், அப்புறம் எல்லாருடைய ஒற்றுமை வந்துடும். அப்புறமா இதனுடைய பிரச்சனையும் விஷயமும் அனைத்தும் வேற விதமாக இருக்கும். அல்லாவோட உதவி வந்துடும் ஈரானுக்கு. பாருங்க பார்ப்போம் ஈரான் என்ன செய்வாங்க. அப்புறமா ஈரானுக்கு அப்புறமா யார் நம்பர் வரும்னா துருக்கியோடைய நம்பர் வரும். துருக்கிக்கு என்ன தான் செய்வாங்க? துருக்கியை முடிக்க பார்ப்பாங்க. இப்போ பாருங்க ஈரான் என்ன பண்ணாங்கன்னா துருக்கியை மட்டும் விட்டு வச்சிருக்காங்க. துருக்கியை மட்டும் எந்த ஒரு தாக்குதலும் பண்ணல ஈரான் இது வரைக்கும். இது பாருங்க, இப்போ இந்த போரில் நேட்டோக்காரங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா அதில் பலவந்தமாக துருக்கியும் உள்ளே சேர்ந்து வரத நேரமாகிடும் பிரச்சனையில். அப்புறமா நீங்கள் பாருங்கள் பாகிஸ்தான் எப்படிப்பட்டவங்க. ஆசிப் முனீர் செல்ல குழந்தையாக இருக்கிறான் டொனால்ட் ட்ரம்ப். இது அவன் ஒன்றா சேர்ந்துருவான் ஈரானை தாக்குறதுக்குள்ள. ஆப்கானிஸ்தான் கூட சண்டை. இப்போ அவனுக்கு பயங்கர துணிவாயிரும் பாகிஸ்தானில் இருக்கிற ஆசிப் முனீருக்கு. அப்புறம் சைனாவும் ரஷ்யா என்ன சொல்லுவாங்கப்பா, என்னப்பா உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, உங்கள் முஸ்லீம் கண்ட்ரியும் உங்களுக்கு உதவலைன்னு அப்படி அவங்க நின்றுவாங்க. நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும், ஏன்னா உங்கள் நாட்டில் இருக்கிறவங்க ஒரு முஸ்லீம் கண்ட்ரி உங்கள் கூட சேரலன்னு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஈரானுக்கு. லெபனானில் என்ன நடக்குது தெரியுமா? லெபனானில் 4 பக்கமாக சரவுண்ட் பண்ணி அடிக்கிறாங்க இஸ்ராயலு. அவங்கள காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க கூட யூரோப்பும் சேர போகிறாங்க. யமனில் இருக்கிற ஹவுசியும் எவ்வளோ நேரம் தான் தாக்கு பிடிப்பாங்க தாக்குதலுக்கு? எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஹவுசிக்கு உதவி பண்ணுறதே ஈரான் தான் சொல்கிறாங்க. இப்போ ஈரானே கஷ்டப்படும் போது ஹவுசிக்கு என்ன மதப்பு கிடைக்கும்? அப்போ அவங்க மாட்டிக்கிட்டாங்க உள்ள நல்ல ஹவுசி. இப்போ ஈரான் கிட்ட எந்த ஆப்ஷனும் இல்லை. இப்போ விட்டுங்க, அவங்களுக்கு ஒரு 3 நாள் இந்த கோபத்தில் அவங்க நினச்சது செய்யட்டும். 3 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகிட்டோம்னா ஈரானுக்கு இந்த பிரச்சனை ஒரு 2-3 நாள் இல்லாட்டி 10 நாள், அதுக்கப்புறமா ஈரானால் இந்த சண்டையில் தாக்கு பிடிக்க முடியாது, பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஈரான் தன்னை நல்ல யோசனையாக யோசிக்கணும். இதனால் உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் நான் கொடுக்க பார்த்தேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.